என் சக்தி மேல உனக்கு அவநம்பிக்கை வந்துடுச்சுல? என்னோட சக்தி அது இப்ப என்னன்னு உனக்கு காட்டுறம்பா. ஜெய் மகாகாளி. என்னோட சக்திகளையே சந்தேகப்படுறியா ருத்ரா? இப்ப புரிஞ்சுதா என்னோட வலிமை என்னன்னு? நான் உன்னை இதிலிருந்து விடுவிக்கிற வரைக்கும் நீ இப்படியே கல்லா இருக்க வேண்டியதுதான். ஜெய் மகாகாளி. மயூரி, உனக்கு அர்ஜுனா ரொம்ப பிடிக்குமா? ஆமா அத்தை, எனக்கு அர்ஜுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி அவனுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சது. ஆனா இப்பதான் என்ன அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அவன் என்னை இப்படி அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை. ஐயோ பைத்தியம், இந்த சின்ன விஷயத்துக்குலாம் மனசு வருத்தப்பட்டா எப்படி? அது ஒண்ணும் இல்ல, நடுவுல ஒரு 3 மாசம் நீ அவன் கூட இல்ல, அந்த கோவத்துலதான் அவன் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றது உண்மையா அத்தை? ஆமா மயூரி, இன்னும் ஒரு 2 நாள் போகட்டும், அப்புறம் பாரு அவனே உன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவான். இதுக்கு முன்னாடி உன்கிட்ட எப்படி சகஜமா பழகுனானோ அதே மாதிரி இருப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்தை, நீங்க சொல்ற மாதிரி அர்ஜுன் என் கூட இருந்தா அது ஒன்னே எனக்கு போதும். அவன் எப்ப என் கூட பழைய மாதிரி பழகுவான்னு நான் ரொம்ப ஏங்குறேன் அத்தை. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கே. அது என்ன ஐடியா அத்தை? நீ அர்ஜுனோட மனசுக்கு இன்னும் நெருக்கமாகணும்னா அதுக்கு என்கிட்ட ஒரு ஈஸியான வழி இருக்கு. அது என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க அத்தை. அது ஈஸியா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் நான் கண்டிப்பா செய்வேன். ப்ளீஸ் சொல்லுங்க அத்தை. ஏ மயூரி, இவ்வளவுலாம் உணர்ச்சி வசப்படாத. நான் சொல்ல போறத நல்ல பொறுமையா கேட்டுக்கணும். ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்ஜுனுக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல, ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, அவ்வளவுதான். அவனோட அந்த வருத்தத்தை போக்குறது உனக்கு ஒன்னும் கஷ்டமான காரியம் இல்ல. இருந்தாலும் எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. அவன் வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறான்னு தோணுது. என் புள்ள பத்திரமாத்து தங்கம். அப்படியெல்லாம் கண்ட பொண்ணு பின்னாடி அவன் அலையிறவன் கிடையாது. அவன் சுத்தமான தங்கம். என்ன நினைச்சிட்டு இருக்க என் புள்ள அர்ஜுனை பத்தி? ஒருவேளை தப்பி தவறி அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சு போச்சுன்னா டைரக்டா கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்துவான். அம்மா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். அப்படிதான் வளர்த்திருக்கேன் என் பிள்ளைய. மயூரி, என் அர்ஜுன் வாழ்க்கையில வர முதல் பொண்ணு கடைசி பொண்ணு ரெண்டுமே நீயா இருக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்குல்ல? என்னோட ஆசையும் அதாம்மா. ஆனா அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும், அவ்வளவுதான். எவ்வளவு ஆசைகளோடு இங்க வந்த. அமிர்தாவோட அப்பா கிட்ட வேலைக்கு சேர்றதுன்னு அமிர்தா கிட்ட 2 வார்த்தை கூட ஒழுங்கா பேச முடியல. அவங்க அப்பாவுக்கு எப்படியாவது ஐஸ் வச்சு அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையா இருந்தேன். ஆனா திடீர்னு வந்து திட்டி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு.
இதுக்கு மேல அவர்கிட்ட வேலை கிடைக்கிறதுலாம் நடக்காத காரியம். ச்சே. ஒரு நிமிஷம், நான் உங்களை திரும்பவும் கூப்பிடுறேன். அர்ஜுன், அர்ஜுன். இப்ப எதுக்கு இவர் மறுபடியும் கூப்பிடுறாரு? தப்பி தவறே கூட இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு மிரட்டுறது கூப்பிடுறாரோ, இல்ல திட்டினது பத்தாதுன்னு அடிக்க கூப்பிடுறாரா? நிச்சயமா என்ன அடி அடின்னு அடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாரு. என்ன, எங்க கிளம்பிட்டீங்க? போய் உள்ள உட்காருங்க. ஏன், போன் ஏதாவது இருந்ததா? அட, இந்த ஆளுக்கு மூளை குழம்பிடுச்சா? இல்ல வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னதும் இவர்தான். இப்ப என்னடானா வந்த உடனே கிளம்புறீங்கன்னு ஏங்குறாரு. சார், அது இப்பதான். என்ன, போன் ஏதாவது இருந்ததா? இங்க பாருங்க, நீங்க எங்க அமிர்தாவை வீடு வரைக்கும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. உங்களை வெறுங்கையோட அனுப்ப முடியுமா? நீங்க எங்க வீட்டுல தங்கி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதுவும் இல்லாம உங்ககிட்ட எனக்கும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. முதல்ல உள்ள வாங்க. சார், அது நான் அப்புறம் வரேனே. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். நீங்க வீட்டுக்குள்ள வந்தே ஆகணும். வாங்க. ஐயோ கடவுளே, இவர் என்ன ரெண்டு மனசுக்காரரா? எதுக்கும் நான் இவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கடவுளே, நீதான்பா காப்பாத்தணும். என்ன பண்றீங்க அர்ஜுன்? சார், நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். ஓ, நானும் சிவில் இன்ஜினியர் தான். ஆனா நான் யார்கிட்டயும் வேலைக்கு சேரல. ஏன்னா எங்ககிட்டயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருந்தது. தெரியும் சார். தெரியுமா? எப்படி? அதான் சார், நீங்க இன்னைக்கு கோவிலுக்கு வந்தீங்களே, அன்னைக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்க. ஓ, ஆமா 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 ஆமா. ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. என்ன பண்றது சார், என் புத்திசாலித்தனம் சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை சார், என் டேலண்ட்டை வெளிப்படுத்த எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஓகே, ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும்? ஆமாம் சார், நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. உங்களோட மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சேரலாம் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் அது எப்படி நடக்கும்னு தெரியல. ஆக்சுவலி நானும் ஒரு அசோசியேட்டை தேடிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் வீக் பேப்பரில் ஆட் கூட கொடுத்தேன். இன்டர்வியூக்கு 2-3 பேர் வந்தாங்க. ஆனால் எனக்கு யாரையும் பிடிக்கல. அப்படின்னா அந்த வேலை எனக்கு சூட்டபிளாக இருக்குமா சார்? அந்த வேலையை எனக்கு கொடுக்குறீங்களா? ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு வேலையும் செய்யலாம்ல. இன்னொரு வேலையா? என்னது இது? அதான் சார், கல்யாண ஏற்பாடுகள். வேலை செஞ்சு நிறைய பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணலான்னு இருக்கேன். வேலை கொடுங்க சார். கொடுக்கலாம். ஆனா இந்த வேலைக்கு ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதே. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும்? ஐயோ இருக்கு சார். இதுக்கு முன்னாடி விஷ்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நான் வேலை செஞ்சேன் சார். அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டர் விஷ்ணுவையும் அவங்க பையன் கரணையும் நல்லா தெரிஞ்சுக்கணுமே. அட, தெரியாம எப்படி சார் இருக்கும்? 23 வருஷமா அவங்க எனக்கு நல்லா தெரியும். என்ன 23 வருஷமாவா? அது 2-3 வருஷமானு சொல்றதுக்கு பதிலா 2யும் 3யும் சேர்த்துட்டு 23 வருஷம்னு சொல்லிட்டேன். சரி சரி. ஏன் அந்த வேலையை விட்டீங்க? அதுக்கு காரணம்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகாதுன்னு என்னோட அபிப்பிராயம். கூடவே இன்னும் நிறைய மார்க்கெட்டிங் ஐடியாஸ், அப்படியே புது புது பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறது என் அபிப்பிராயம். குட். உங்களோட இந்த தாட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் எங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி விஷ்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஷோர் சார். கரண் சார் உங்ககிட்ட பேசினா போதுமா சார்? ஷோர், வை நாட், பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார், நான் ஃபோன் பண்ணுறேன். அப்பா, நீங்க அவங்களுக்கு என்ன சொன்னீங்க? அவங்க ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்காம அப்படியே போயிட்டாங்க? யாரை பத்திப்பா கேக்குற? என்னப்பா இப்படி பேசுறீங்க?
ஓ, நீ அந்த எக்கனாமிக் ஆஃபீஸர்ஸ் விங்க பத்தி கேட்டுட்டு இருக்கியா? நான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பணத்தை அப்பப்ப கொடுத்து கடன் அடைக்கிறேன்னு சொன்னேன். அப்படின்னா லஞ்சம் கொடுக்குறீங்களா? இது தப்பு இல்லையா? தப்பு பண்ணாம யாரும் பெரிய ஆள் ஆக முடியாது. பெரிய ஆளான பிறகு தான் செஞ்ச தப்பு யார்கிட்டயாவது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இதுதான் இந்த உலக நீதி. உனக்கு இப்போ இதெல்லாம் புரியாது. போய் வேலையை பாரு. ஹலோ. ஹலோ அண்ணா, நீ அப்பா பக்கத்துல இருந்தா எதுவும் பேசாத, நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோ. ஆக்சுவலி நான் அமிர்தோட அப்பா கிட்ட வேலை கேட்டு வந்திருக்கேண்ணா. அவர் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டாரு. அதுக்கு நான் நம்ம கம்பெனியோட பேரு உன்னோட பேரையும் சொல்லியிருக்கேன். அவர் ரெஃபரன்ஸ்க்கு உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். எனக்காக ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசு ப்ளீஸ் டாண்ணா, ப்ளீஸ் டாண்ணா, ப்ளீஸ். சரி, ஃபோனை அவர்கிட்ட கொடு, நான் பேசுறேன். சரி, ஒரு செகண்ட் கொடுக்குறேன். சார், விஷ்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட மேனேஜிங் பார்ட்னர் கரண் லைன்ல இருக்காரு. ஹலோ மிஸ்டர் கரண், எப்படி இருக்கீங்க? ரீசெண்டா ஹைவே கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்காமே. ஐ எம் சோ ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே? அது ஒன்றும் இல்லை, அர்ஜுன் எங்கிட்ட வேலை கேட்டு இங்கே வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் உங்ககிட்ட தான் வேலை செஞ்சதா சொல்றாரு. அவரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஹீ இஸ் வெரி குட் பர்சன் சார். தேங்க்யூ சார். பாய். ஓகே சார், பாய். யார்ப்பா ஃபோன்ல? அதான்ப்பா, இங்கே பார்த்த சாரதின்னு ஒருத்தர் வேலை பார்த்தார்ல, அவர் வேற கம்பெனியில் வேலைக்கு சேர்றாராம். ரெஃபரன்ஸ்க்காக ஃபோன் பண்ணாரு. ஓ, அப்படியா? கரண், முந்தானத்து உனக்கு ஒரு ஃபைல் கொடுத்தான்ல, அதை கொண்டு வா. சரிப்பா. ஓகே மிஸ்டர் அர்ஜுன், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க வேலை கொடுப்பீங்களோ மாட்டீங்களோன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். எதுக்கு அர்ஜுன்? உங்களை மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு வேலை கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன் சொல்லுங்க. ஆனா ஒர்க்குன்னு வந்துட்டா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். இட்ஸ் ஓகே சார். நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கீங்கன்னா நானும் சீக்கிரமா வேலையை கத்துப்பேன்ல. என்ன நடக்குதுங்க? வேலை விஷயமா அர்ஜுன் தினமும் வீட்டுக்கு வந்துட்டா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன காதலிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அடுத்து என்னெல்லாம் நடக்குமோ? நான் மறுபடியும் பிரச்சனையில மாட்டிப்பேன். கல்யாணம், புருஷன், குடும்பம் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவையானதெல்லாம் பழிக்கு பழி. என் நிலைமையை இவருக்கு எப்படி புரிய வைக்க போறேன்? அமிர்தா, ஏன் அங்கேயே நிக்கிற? வா, இங்க வா. அமிர்தா, ஏற்கனவே உங்க ரெண்டு பேருக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் இருக்கா? சார், அது வந்து அப்பா அன்னைக்கு அவரை கோவில்ல பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கவே இல்லை. சொல்லுங்க. ஆமா சார், அன்னைக்கு உங்க கூட கோவிலை உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் இவங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் ஓகே. பை தி வே மிஸ்டர் அர்ஜுன், இவங்க என் பொண்ணு அமிர்தா. ஹாய். வணக்கம். வணக்கம் சார். உங்க பொண்ணு உங்களை மாதிரி ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. அமிர்தா, நாளையிலிருந்து அர்ஜுன் நம்ம கம்பெனில தான் வேலை செய்ய போறாரு. அந்த விஷயத்தை இப்பதான் டிசைட் பண்ணேன். சார்,
நாளைக்கு நான் டைரக்டா இங்கே வரணுமா இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு வரணுமா சார்? டைரக்டா இங்க வந்து அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது கூட நல்லா தான் இருக்கு. இங்கே வந்துருங்க, 2 பேரும் ஒன்னாவே இங்க இருந்து போயிடலாம். ஓகே சார். ஒரு நிமிஷம். எங்க அமிர்தா, நான் உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தது உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? ஒவ்வொரு நாளும் காதலன் சந்திக்கிற பாக்கியம் எந்த காதலிக்குங்க கிடைக்கும்? நல்ல வேலையா நாம 2 பேரும் பக்கத்து பக்கத்து ஊர்ல இருக்கோம். நான் சென்னையிலயும் நீங்க கோயம்புத்தூர்லயும் இருந்தா என்ன ஆயிருக்கும்? பா, நினைச்சால பயமா இருக்கு. ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஐ லவ் யூ சொன்ன மாதிரியே த்ரில்லிங்கா இருக்கு. ஏன் தெரியுமா? தினமும் உங்க முகத்தை பார்க்க முடியும். ஏதாவது ஒரு சாக்க வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுற வாய்ப்பு கிடைக்கும். அதுக்குதான். ஏங்க அமிர்தா, நான் உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தது உங்களுக்காக தாங்க. உங்களை அடையணுங்கிற காரணத்துக்காக தான். பார்த்துக்கிட்டே இருங்க, நிச்சயமா நான் உங்களை அடைஞ்சே தீருவேங்க. நீங்களே என்கிட்ட வந்து என்னோட காதுல மென்மையான குரல்ல ஐ லவ் யூன்னு சொல்லியே தருவீங்க. நல்லவங்களுக்கு என்னைக்குமே நல்லதாங்க நடக்கும். டோன்ட் வரி. உங்க எண்ணம் என்னவா இருந்தாலும் எப்படிப்பட்டதா இருந்தாலும் உங்களுக்கு துணையா நான் இருக்குங்கிறத மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. பயந்து போன புள்ளிமான் மாதிரியே இருக்கீங்க. கண்ணில் காதல் இருக்கணுங்க, பயம் எதுக்கு? இந்த கோவம்லாம் எதுக்கு? டென்ஷன் எதுக்குங்க? உங்க முன்னாடி நிற்கிறது யாரோ தீவிரவாதி இல்லைங்க, தன்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணிக்க நினைக்கிற பையன். கண்கள்ல அன்பு தெரியணுங்க, மூச்சு காத்துல ஒரு ஏக்கம் தெரியணும், உதடுல ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கணும், 2 கண்ணும் செவந்து போகணும், வார்த்தைகளை மறந்து போகணும். வார்த்தைகளை மட்டும் இல்ல, நம்மள நாமே மறந்து போகணுங்க. ரியல்லி மிஸ்ஸிங் யூ அமிர்தா. கோவத்துலயும் நீங்க அழகா இருப்பீங்கிறது பழைய விஷயங்க. டேய் அர்ஜுன், நீ எனக்கு சொந்தமானவன்டா. உன்னோட காதல் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ என்ன தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் ஆஸ்திரேலியால இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கேன். நான் உன் மேல பைத்தியமே ஆயிட்டேன் அர்ஜுன். ஆனா உனக்கு என் மேல என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு கூட எனக்கு இன்னும் தெரியல. ஆனா இப்ப உனக்கு என் மேல காதல் இல்லைனாலும் என் மேல காதல் வரா மாதிரி நான் ஏதாவது செய்வேன். ஏன் சொல்ற தெரியுமா? ஏன்னா நான் உன் கூடவே இருக்க மாதிரி உங்க அம்மாவே ஃபுல் பெர்மிஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க. இல்ல 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 இல்ல, லைசன்ஸே கொடுத்துட்டாங்க. இன்னையில இருந்து என்னோட ஃபுல் டைம் ஜாப் என்னன்னு தெரியுமா? உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி உன்னை ஏன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறது. என்ன ஆனாலும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். I love you so much அர்ஜுன். எங்க அமிர்தா, இவ்வளவு நாள் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடுறதே ஒரு பெரிய வேலையா போச்சு. ஆனா இனிமே அந்த மாதிரி கிடையாது. உங்க முகத்தை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
உங்க கூடவே நான் நடக்கலாங்க. அட நடக்கிறது என்னங்க, உங்க கூட காரணம் இருக்குங்க. உங்க அப்பாவை நான் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி நான் உங்களை காதலிக்கிறேங்கிற விஷயம் அவர்கிட்ட சொல்லி அவரே முன்னாடி நின்று நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்க. அப்படி நான் செஞ்சே தீர்வேங்க. இந்த அர்ஜுனோட காதல் என்னைக்குமே உங்களுக்கு தாங்க.